ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, தலைப்பு விசித்திரமா இருக்கும். முக்காலத்திலும் ஒன்று சேர பயணிப்பவர்கள் சித்தர்கள். முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி 3 வகையான காலங்கள் இருக்கு. நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பேசுகின்ற சொல் உங்கள் காதால் கேட்கப்படுகின்ற போதே அது இறந்த காலமாகவும், பேசுகின்ற அந்த ஒளி நிகழ்காலமாகவும், அடுத்து வருகின்ற எழுத்து எதிர்காலமாகவும் இருக்கிறது. இதைவிட ஒளியின் வேகத்தில் மனதை விட விரைவாக 3 காலங்களிலும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதில் பயணம் செய்கின்றவர்கள் சித்தர்கள். அது எப்படி சார் இது மாதிரி சொல்றீங்க அப்படின்னாக்கா, நான் உணர்ந்தது. பெங்களூர் சென்ற பொழுது ஒரு சகோதரி ஒருத்தர் அகத்தியர் அடிமை அப்படின்றதுனால ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு கொஞ்சம் தூர விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. அப்போ நான் ஐயா கிட்ட வேண்டேன், எல்லாம் வல்ல அருள் ஜோதி வள்ளல் மகான் சுப்பிரமணிய திருவடி சத்தியமாக இந்த சகோதரியினுடைய உடல், உயிர், மனம், எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றையும் ஆசான் அகத்தியர் திருவடிக்கு தத்தம் தருகிறேன் அப்படின்னு. அப்ப அகத்தியர் நிறுத்து அப்படின்ட்டு, எப்படி நீ உரிமையோட எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறப்பா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த கான்வர்சேஷன் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட கேப் விடாத இந்த சரணாகதி தத்துவத்தினால், பணிவினால், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று இது விரைவிலேயே ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தியை சகோதரி அடையட்டோன்ட்டு நான் சொல்லிடுறேன். கேப்பே விடலை. ஆனா அந்த கேப் விடாத போதும் எவ்வளோ நேரம் அகத்தியர் என்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணியிருக்காருன்னா, நிறுத்து, எப்படி நீ சொல்ற ஐயா? அந்த சகோதரி யார்கிட்ட விழுந்தாங்க ஆசீர்வாதம் பெற? உங்ககிட்ட தான். என்ன நம்பிக்கையில விழுந்தாங்க? அகத்தியரினுடைய பிள்ளை அப்படின்றதுனால. சரி, அவங்க விழுந்துட்டாங்க. எனக்கு தகுதி இருக்கா அவங்களுடைய ஆத்மாவை கரைத்தேற்றுவதற்கு? கட்டாயம் இல்லை. உங்களுக்கு இருக்குதா? உண்டுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ எனக்கு உரிமை இருக்குதா உங்ககிட்ட பிரார்த்தனை வைக்கிறதுக்கு? கொடுத்துருக்குறான். ஆமா, அப்ப அவங்க அகத்தியர் அடிமைன்றதுனால என் மீது ஒரு விசுவாசத்தை செலுத்தினார்கள். நான் உங்களை நேசிக்கிறதுனால, உங்களால் மட்டும்தான் இது முடியும், எனக்கு அந்த தகுதி யோகிதை இல்லைன்றதுனால, குருநாதா அகத்தீசா உன் திருவடியில நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு நான் பிரார்த்தனை பண்றேன். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய பிரார்த்தனை 100%த்துக்கு 1000% நம்பிக்கை விசுவாசத்தில் நான் செலுத்துகிறேன். அந்த சகோதரி 100% எழுந்திருக்காங்க. நான் 1000%த்துல உங்க திருவடியில ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா, ஏற்றுக்கிட்டம்பா. இப்ப இந்த கான்வர்சேஷன் அந்த கேப் இல்லாம நடக்குது. ஐயா நான் ஒரு சங்கல்பம், அதாவது பிரார்த்தனை செய்யறேன், இந்த சகோதரியினுடைய ஆத்மாவை அகத்தீசா உங்க திருவடியில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அகத்தியர் பேச நிறுத்து, எப்படி இதை செய்யறேன்னு. ஐயா இவ்வளவு நேரம் பேசுறாரு இல்லையா, நான் பேசுறேன் இல்லையா, 2 பேருக்கு நடுவுல உரையாடல். இந்த உரையாடல்கள் அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, எவ்வளவு நேரம் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா கண்டினியூவா அந்த சகோதரிக்காக நான் சங்கல்பமும் செய்தர்றேன், பிரார்த்தனை வச்சுட்டு சங்கல்பமும் செய்யறேன். 2 பிரார்த்தனைக்கும் சங்கல்பத்திற்கும் நடுவுல கேப்பே நான் விடல. ஆனா அந்த கேப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஐயா மனதுல ஆத்மார்த்தமா அனுபூதி நிலையில கொடுத்து பதிய வைக்கிறார். அப்போ நல்லா ஒண்ணு புரியுது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாத்துலயும் அவங்க பயணம் செய்ய போறாங்க. ஏற்கனவே ஏன் இவங்க இந்த சரணாகதி தத்துவத்துல வரப்போறாங்கன்றது இறந்த காலத்துல நடந்தது தெரியும், நிகழ்காலத்துல இப்ப நடக்கிறது தெரியும் ஐயாவுக்கு, எதிர்காலத்துல என்னவாக அவங்க இருக்க போறாங்கன்னு தெரியும். இருப்பினும் கூட நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், பிரார்த்தனை முடிஞ்சு சங்கல்பம் உடனடியாக வைக்கிறேன். அந்த பிரார்த்தனைக்கும் சங்கல்பத்துக்கும் நடுவுல நான் கேப் விடல, அப்படியே நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாயளவுல.
ஆனாலும் அந்த பிரார்த்தனைக்கும் சங்கல்பத்திற்கும் கேப்பே நான் விடல. அந்த இடத்துல ஒரு கேப்பை உருவாக்கி இவ்வளோ இன்ஃபர்மேஷனை அகத்தியர் என்னிடம் கேள்வியாக கேட்கிறார், நான் பதிலாக சொல்லுகிறேன். அதை நாங்க பேசி புரிந்து கொண்டு அந்த சகோதரிக்கு அகத்தியர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அப்படின்னும் போது இது ஒரு மாபெரும் மாயா சூட்சும இயக்க தன்மை. இது சித்தர்களால மட்டும்தான் முடியும். ஒரே நேரத்துல 2 சிந்தனைகளோடு அவங்க இயக்கி வச்சு பதிவு செய்து அதை ஏத்துக்கிறாங்க. இது புரிஞ்சவங்களுக்கு பெரிய வரம். இந்த அகத்தியரனுடைய தத்துவம், அகத்தியர் எப்படி இயங்குறார் அப்படின்ட்டு நான் ஒரு சத்தியத்தை இதுல பதிவிட்டிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா உண்மையாகவே சித்தர்களினுடைய தத்துவம் என்ன, சூட்சுமம் என்ன, இயக்கம் என்ன அப்படின்றத தெளிவுபட நீங்க உணர்ந்துருவீங்க. இது புரிதலுக்காக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆக முக்காலத்திலும் ஒன்று சேர பயணிப்பவர்கள் சித்தர்கள். நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னம்னாக்கா நாம என்ன சாப்பிட்டோம் காலையில அப்படின்னு இப்ப தெரியும். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்னா தெரியாது. ஆனா அகத்தியர் 10 வருடங்களுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம், 3 பிறவிக்கு முன்னாடி இதே நேரத்துல என்ன சாப்பிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார். நிகழ்காலத்தில் நீ என்ன இப்ப விரும்புற சாப்பிட்றதுக்கு அதையும் சொல்லுவார். ஒரு 10 வருடம் கழிச்சு என்ன சாப்பிடுவேன் இந்த தேதியில அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். அப்படின்னும் போது அவங்க இங்க நின்றுகிட்டு இருக்காங்க, பாஸ்டையும் பாக்குறாங்க, ஃபியூச்சரையும் பாக்குறாங்க, நிகழ்காலத்தில் அனுகிரகம் பண்றாங்க, ஒரு சேர இயங்குகிறார்கள். அததான் முக்காலத்திலும் ஒன்று சேர பயணிப்பவர்கள் சித்தர்கள் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு செய்திருக்கேன். புரிந்தவர்களுக்கு அகத்தியர் அருள் பரிபூர்ணமாக உண்டு என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஏன்னா இது சூட்சுமமான ஒரு பதிவு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்தனை செய்துதான் புரிஞ்சுக்கணும். இயல்பாக எல்லா பதிவை போல எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. சற்று நிதானத்தோடு சிந்தித்து அந்த கேப்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த கேப் எப்படி வருது என்ன வருது அது கற்பனையில தான் நீங்க எண்ணி பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். அதனால ஆசான் அகத்தீச மகரிஷி உங்களுக்கு இந்த பதிவை தெளிவுபட புரிய வைக்கட்டும். அவர் தன்மை எப்படி இருக்குன்றதை நீங்க உணர்வதற்கு அவர் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். இந்த பதிவை புரிந்து கொள்ளவே அறிவில் தெளிவு வேண்டும். புரிதலுக்கு நன்றி. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய. அகத்தீசாய நம.